நாகர்கோயில் பகுதி. இங்கு மிஷினுக்கான உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக குமரி மாவட்டத்தில் பல இடங்களில் அலைந்தும் கிடைக்கவில்லை. பார்ப்போம். குத்தாலிங்கம் மிஷினரி ஸ்டோர்ஸ் அதில் கிடைக்கும் என்று சொன்னார்கள். கேட்டு பார்ப்போம் அவர்களிடம். ஐயா வணக்கம். எனக்கு மிஷினுக்கு சில சாமான்கள் வாங்கணும். என்ன சாமான்? மிஷினில் போடக்கூடிய மாவடிக்கக்கூடிய மிளகெல்லாம் அடிப்பேன். அதில் உள்ள அரிப்பு அரிப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அரிப்பு இல்லைன்னா வலை இருக்கு, வடிகட்டி இருக்கு. ஓ, வலை வடிகட்டியா? ஐயோ ஐயோ, அரிப்புன்னா ஊரல்னு அர்த்தம் இல்லையா? தூய தமிழ்ல அப்படிதானே? ஓ, சொறி சொறி இல்லையா? ஐயோ, சரி சரி, அரிப்பு இல்லை. அப்போ வடிகட்டி வடிகட்டி வலை வலை வலை. இதுக்கு வேற என்ன? செல்லடை. ஓ, பல்லடை பல்வரை சார் ஸ்க்ரீனா? ஸ்க்ரீன் சொல்லலாம், அது இங்கிலீஷு. செல்லடை செல்லடையும் சொல்லலாம். சரி சரி. எனக்கு அளவு 22 தலைவரை. 22 ஓட்டைகள் என்ன? ஓட்டை வந்து ஏற்றவும் நைஸாக இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னைக்கு பொருட்கள் வந்து வாயில பட்டா அலுவா மாதிரி இப்போ உள்ள போகணும். ஏதோ திருதுரா இருந்துன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதான் இருக்கு அவங்கள்ட்ட. சரி, எடுங்க, மாடல் எடுங்க பார்ப்போம். ஒரு மாடல் இருக்கு, ஒரு மாடல் இருக்கு. ஓ, அப்போ பெரிய கண்ணி இருக்கு. ஓ, இதோட பெரிய கண்ணி இருக்கா? மாவுக்கு போடலாம். நமக்கு பெருசு வேண்டாம் தலைவரை. இது மல்லிகை போடக்கூடியது இல்லையா? சரி, இது என்ன வத்தலுக்கு போடக்கூடியதா? இது மாவுக்கு போடலாம். இது மாவுக்கு போடலாம். ஓ, இது புட்டுக்கு போடக்கூடியது. ஆபத்துக்கு ஆகாது. புட்டு அதிரசம். சரி, இனி நாட்டு மருந்துக்குள்ளது இருக்கா? இருக்கு, பெரிய கண்ணி இருக்கு. நாட்டு மருந்துக்கு நைஸா இருக்கணும் தலைவரை. நைஸா இருக்குன்னா அது எஸ்எஸ்ல போடு. எஸ்எஸ்ஆ எடுங்க, மாடல் எடுங்க பாப்போம். சரி. ஓ, அவரு வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு. இந்த ஊரா? உண்மையில வெளிநாட்டுல தான் இருந்தாரு. அப்படியா? ஆமா, மீன் தொழில். அப்படியா? மீனெல்லாம் பிடிக்கும். அப்படியா? அப்ப அவர்கிட்ட வெளிநாட்டு கதைகள் கேட்டா சொல்லுவாரா? அழகா சொல்லுவாரு. ஆனா பிளைட்டை மட்டும் கேட்டுறாங்க. பிளைனா? ஆமா, பிளைட்ல போய் அனுபவம். அப்படியா? நான் பிளைட் பக்கத்துல போனதே இல்லை, தொட்டு பார்க்க ஆசை. அப்போ இவரை எப்படியாச்சும் நமக்கு ஃப்ளைட்டில் ஏறிடலாம் இல்லையா தலைவரை? ஃப்ளைட்டில் ஏறின அனுபவம் சொல்லுங்கள் தலைவரை. நாங்கள் ஃப்ளைட்டில் பக்கத்தில் பார்த்ததே இல்லை. அங்கே சவுண்டு கட்டணும், அண்ணாந்து பார்ப்போம் வானத்தை. சரி, அவர் அப்படிதான் இருப்பார் இல்லையா? ஓ, இதுதான் எஸ்எஸ் இல்லையா? இது முன்னால் வந்து ஏதோ வைத்தியர் சொல்லுவார், நாங்கள் துணியில் வடிகட்டி எடுத்தது. துணி தானே? அதுக்கு பேர் என்ன? துணியில் போட்டு அரிச்சு எடுத்தது. அப்போ தான் மைதா மாவு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ நமக்கு அப்படியா? நமக்கு ஒரு இந்த செக்ஷனில் ஒரு 2, இந்த செக்ஷன் 2, இந்த செக்ஷன் 2 எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆங்கிலமே தெரியாது. 2 தேவைதான் இல்லையா? மும்மொழியும் தேவைதான் இல்லையா? சரி, ஏன்னா தமிழில் நிறைய விஷயங்கள் நமக்கே இப்போ புரியல. ஏன்னா என்ன போகக்கூடிய வண்டியை வந்து இருசக்கர வாகனம் அப்படி சொல்லுவாங்க. இனி 3 சக்கர வாகனத்துக்கு பேர் வேற, தானி. இந்த போது இல்லையா? ஆட்டோ. நம்ம ஆட்டோன்னு சொல்லுவோம். தமிழில் பேர் தானி. தானின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. இங்கே சாணி தான் தெரியும் இல்லையா? அந்த வரக்கூடியது இல்லையா? அந்த ஆங்கிலத்தில் காரு. அதுக்கு பேர் தமிழில் வந்து மகிழுந்து. மகிழுந்து. ஆமாம். இனி சுமை கொண்டு போகக்கூடியது சுமை உந்து. எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லி தருங்க. தப்பு எல்லாருக்கும். ஓ, தொடர் வண்டி இல்லையா? பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேசின பிறகு 4 கருத்துக்கள் எனக்கே தெரியுது. தொடர் வண்டி, புகை வண்டி, நீராவி வண்டி. இந்த போது போக்குவரத்து, பேருந்து. இப்போ பேருந்து எப்போ வரும் நம்ம ஊர் மக்கள் கேட்காது. நம்ம ஊர் மக்கள் கேட்கக்கூடிய பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும் இல்லையா? பார்த்தீங்களா? ஆனால் 1ஆம் வகுப்பு வரை போயிருக்காது பழைய தாத்தா பாட்டி எல்லாம். அவங்க சொல்லக்கூடிய பசங்கன்னு கேட்கும். அவங்க பேசு இங்கிலீஷ் அவங்களுக்கே தெரியாது. சரி சரி, பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். அவங்க ஐட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ மிஷின் எல்லாம் தேவைப்பட்டா நீங்கள் கொடுத்துருவீங்க இல்லையா? சரி. ஏன்னா சின்ன வயசில் அவங்க கடை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இடையில கொஞ்சம் காலம் நான் வராமல் இருந்தனால மறந்தே போச்சு. சரி, ஆமாம். இப்போது கடை எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்கெல்லாம் அலைஞ்சி இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அதே ஒரு பெரிய விஷயம். சரி, இதுக்கு போடக்கூடிய பெல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ABC எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. எல்லா ஐட்டங்களும் உண்டு. பட்டை பெல்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, நமக்கு சந்திச்சதுனால மறக்க முடியாத சம்பவத்தில் பழைய காலத்து
தத்துவ பாடல்ல ஒரு பாடல் பாடலாமா? பாடலாம், கண்டிப்பாக எல்லாம் நல்ல வெற்றி பெறக்கூடிய பாட்டு. வெற்றி நல்ல வெற்றி வந்து எல்லாம் சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ள சேரும். அது சூப்பர் பாட்டு, நல்ல பாட்டு இல்லையா? ஆமாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், வாங்கி வந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். சரி சரி, ஏதோ பெருமையை பற்றி பாடக்கூடிய பாட்டு, தாயோட பெருமை இல்லையா? சரி, அதுக்கு மேல தெரியுமா, மறந்து போச்சா? தெரியாது. நீங்க சொன்னது ஒரு வழியில பார்த்தா உண்மைதான். ஏன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நீங்க இதை வாங்கி வச்சதுனால தான் எனக்கே இப்போ வெற்றி சேர்ந்துருக்கு. நீங்க இப்போ வாங்கி வைக்கலைன்னா எனக்கே இப்போ வெற்றி இல்லாத தோல்வியில தான் போயிருப்பேன். சரி, அப்போ நம்ம வெளிநாட்டு பயணிகிட்ட ஏதாவது கேட்டால் சொல்லுவாரா? இன்னும் மூடு இல்லை இல்லையா? சரி சரி, சோகமா? சரி, சோகம் இரவு பகல் மாதிரி எல்லாருக்கும் உள்ளதுதான். அதை பெருசாக்குனா புண்ணியமே கிடையாது. சரி, ஆமாம், என்ன சோகம் இல்லைன்னா சுகத்தை காண முடியாது. இரவு பகல் மாதிரி எல்லாருக்கும் உள்ளதுதான் இல்லையா? ஆமாம், நம்ம துக்கப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம பிறந்த நேரத்தில் நம்ம அப்பா அம்மா எல்லாம் மகிழ்ச்சி பட்டுருக்கோம். நம்ம திடீர்னு போயிட்டோம்னா அவங்க வருத்தப்படுவாங்க. இது இயற்கை தான், இதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அதை பெருசாக நினைக்க வேண்டாம். இது வரவு செலவு மாதிரி. பழைய காலத்து ஒரு பாட்டு உண்டு இல்லையா? பிறப்பு என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். எனக்கு பாட்டுக்கு தலைப்பு ஞாபகம் இல்லை. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் இடமேது, அப்படியெல்லாம் நிறைய வரும். சரி, நம்ம முதலாளிகிட்ட ஏதாவது கேட்டால் சொல்லுவாரா? வணக்கம் முதலாளி. சரி, முதலாளியை பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சு. ஏதாவது எங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்கள் ஏதாவது சொல்லி தருங்க முதலாளி. நல்ல முறையில் பொருள் அடிச்சு கொடுங்க, கலப்படம் இல்லாமல். கலப்படம் இல்லாமையா? இல்லை இல்லை, நான் இப்போ மல்லி மிளகு தனியாக கொடுத்தா வாங்கல. இப்போ கறி மசால் பவுடர் தான் கொடுக்கணும். அது கலப்படம் எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியாது. கறி மசால், ஆமாம், அந்த ஃபார்முலா தெரியாது. கலப்படம் இருந்தால் தான் நல்லா போகுது. என்னென்ன சேரணுமோ அது சேர்க்கணும். நல்ல பொருளையும் சேர்த்தா கலப்படம் கிடையாது. அந்த ஃபார்முலா தெரியாம சேர்த்தா சிக்கலாகி போயிடும். அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் தூள், அதுவும் எனக்கு தெரியாது. ரசப்பொடி, அது சேர வேண்டிய சேர்த்து தான் ஆகணும். சேர்த்து பண்ணணும். ஆனால் வரணும் இல்லையா? ஆனால் கிருத்திரமான வேலையில் செய்யக்கூடாது. ரசாயனம் தேவையில்லாத செய்யக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு ஆள் வாங்குது, சிக்கல் தான், இறை தண்டனை இல்லையா? நம்ம எங்கே தப்புனாலும் அங்கே போய் தப்ப முடியாது. அங்கே அக்னியில நீந்த வேண்டியதான் இல்லையா? எதுவும் பண்ணக்கூடாது. சரி 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 சரி, 4 முறை செய்து பார்த்து நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு பண்ண வேண்டியதான் இல்லையா? சரி, உங்கள் கருத்துக்கு மகிழ்ச்சி, வெற்றி உண்டாகட்டும். ஓகே ஓகே.